அன்பு நிறை நேயர்களுக்கு அன்பு நிறை வணக்கங்களை உங்கள் அக்ஸீலியோ ஃபெலிக்ஸ் பதிவு செய்து கொள்கிறேன், வணங்குகின்றேன். நாம் இன்றைய பதிவில் மார்ச் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முக்கிய தினங்களை ஐநா சபை மூலமாக உலக அளவிலும் நம்முடைய பாரதத்தின் அளவிலும் இந்த தினங்களை குறிப்பிட்டு அதற்கான நெறிமுறைகளையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி அதை சிறப்பிக்க வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த தினங்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், இந்த தேர்வுகள் சம்பந்தப்படான கேள்விகள் வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய விதத்திலும் இந்த தினங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகின்றது. நாம் ஒரு விழிப்புணர்வு பெறுவதற்கும் நம்மை நாளே அந்த தினத்தில் அதை மறுசீரமைத்துக் கொள்வதற்கும் அல்லது தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் பயன்பாட்டிற்குமான அந்த தினங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தினங்கள் நம் வாழ்க்கைக்கும் சரி, நம்முடைய சமூகத்துக்கும் சரி, அது நாட்டளவிலும் உலக அளவிலும் அதை இணைந்து அதை சிறப்பிக்கின்றார்கள் என்றால் அந்த சிறப்பு தினங்களை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த மார்ச் மாதத்தினுடைய முக்கிய தினங்களை பற்றி நாம் பார்க்கின்றோம், அதனுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம், அதை தெரிந்து கொள்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துகிறோம். இதை தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக இந்த மார்ச் மாதம் என்பது அந்த முதல் தேதியே பாகுபாடு இல்லாத நாள், உலக அளவில் குடியுரிமை பாதுகாப்பு நாள். அப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த குடியுரிமை உள்ள ஒரு விவரத்தினை, பாதுகாப்பினை உறுதி செய்தல் வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும். அப்போ பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள். ஆகவே இந்த தினத்தை அந்த மார்ச் முதல் தேதி வலியுறுத்தி இதை ஒரு விழிப்புணர்வு நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உலக சிவில் பாதுகாப்பு தினம். அந்த சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். இது என்னுடைய நிலம், இவ்வளோ இடம், இன்னாருக்கு இன்னாருக்கு என்று வரையறுத்து அந்த உரிமையை நாம் பெறுகின்றோம். இப்படித்தான் எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய உரிமையை கொண்டாடுவதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு, உரிமையாக்கிக் கொள்வதற்கு அந்த உலக சிவில் பாதுகாப்பு தினமாக நாம் இந்த நாளை 1ஆம் நாள் கொண்டாடுகின்றோம். 2ஆம் தேதி மார்ச் மாதம் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நாளாகவும், எத்தனையோ துறைகளில் எத்தனையோ பணியாளர்கள் பணி செய்கின்றார்கள், அவர்களை பாராட்டு தினம். ஆகவே நீ மற்றவர்களை பாராட்டுகின்ற போது உன் பதவி அல்லது உன் உயர்வு மேல் நோக்கி செல்கிறது. ஆகவே பணியாளர்கள் என்பது பணிவு என்பது அர்த்தம். தன்னுடைய பணியாளர்கள் தன்னுடைய பணியிலே ஒரு பணிவையும் நேர்மையும் கடமையும் உரிமையும் பெற்று பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பணியாளர் தினம் என்று நாம் பார்க்கின்றோம். 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகின்றோம். அப்போது உலக வன விலங்குகள் தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வனத்தை பாதுகாத்தல். அப்போ நம்மளுடைய புவி அமைப்பே நிலம் சார்ந்தது, கடல் சார்ந்தது, மலை சார்ந்தது, வனம் சார்ந்தது என்று நிலைகள் உள்ளன. அப்போ ஒரு இடத்தில் இருக்கிற இந்த வனத்தை வளர்ப்பதற்கான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும். இதை தான் இந்த நாளாக நமக்கு கொண்டு இது ஐநா சபை அளவிலே இந்த நாடுகளை ஒருங்கிணைத்து இந்த நிலையை நாம் அவர்களுக்கு செய்கின்றார்கள். இதை பூமி தினம் என்று கூட இந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே இந்த தினத்தில் அந்த நிலங்களை காடுகளை இடங்களை அறிந்து அந்த தினத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடுகிறோம். 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம். இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற தினமாகும்.
அந்த மக்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைநிறுத்தத்தை செய்வது தினமாகவும், இதை அமைதியை ஏற்படுத்துவதற்கும் இந்த தேசிய பாதுகாப்பை நாம் உறுதி செய்வதற்கும் பாதுகாப்பு படையினருடைய பணியினை பாராட்டுதல். இன்று நம் நாட்டின் ஓரத்தில் இருக்கின்ற எல்லைகள், நாட்டினுடைய எல்லைகள் பாதுகாப்பு, கடல் எல்லைகளை வரைத்து அதை பாதுகாப்பு, இவரெல்லாம் நம்மளுடைய குடும்பத்திலும் சரி மற்ற இளைஞர்களும் சரி இந்த பாதுகாப்பாக ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு படையினர் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் அவர்களுக்கு நாம் ஒரு தினத்தை எடுத்து பார்க்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய செயல்களை நம்முடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த இராணுவ வீரர்கள் நம்மளுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறார்கள், எந்த விதத்தில் அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய படைபலம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக திறமையாக இருக்கிறதை உறுதி செய்வது. கார்கில் போர் நம்ம பாதுகாப்பு படையினுடைய நிலையை உலக அளவில் 3ஆம் இடத்திற்கு இருப்பதை உறுதி செய்தது இந்த கார்கில் போர். பாகிஸ்தானுக்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் உள்ள அந்த காஷ்மீர் எல்லைகளை மீட்டு கொள்வதற்காக அந்தந்த இடங்களை உரிமையாக்கி கொள்ள அங்கே சண்டை சச்சரவு வேண்டாம், அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப 6 மாதம் ஒப்பந்தம், சீனா ஒப்பந்தம், சிம்லா ஒப்பந்தத்தின்படி அந்த இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்து போட்டு ஏற்பட்ட சிம்லா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் என்ன நடந்தது? பாகிஸ்தான் வீரர்கள் இறங்குவதாபல இறங்கி மேலே அங்கே படைக்கு தேவையான ஆயுதங்களை செய்து கொண்டார்கள். 6 மாதம் கழித்து நம்மளுடைய படைவீரர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் மேலிருந்து நம்மை தாக்கி மேலே நம்ம இடத்தை அடைவதற்கு தடை செய்தார்கள். அப்போது நம்மளுடைய படையினர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சிம்லா ஒப்பந்தத்தை மீறி அந்த பாகிஸ்தான் படையினர் செய்ததை இங்கிருந்து அவர்களை விரட்டி அடித்து அவர்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை நாம் உரிமையாக்கி கொண்டோம். இவ்வளோ பெரிய தைரியம்! கீழிருந்து அவர்களை விரட்டுவது, மேலிருந்து அவர்கள் தாக்குவது எளிது. ஆகவே இந்த படையை நாம் வெற்றி பெற்றோம். அப்போதுதான் உலக அரங்கில் அதை 3வது இடத்திற்கான நம்ம படைத்தலைவி இதுவை உறுதி செய்தார்கள். ஆகவே இவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு தினமாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் பாதுகாப்பு படையினுடையது. இன்னும் நம்மளுடைய பேரழிவுகள், புயல்கள், வானிலை எச்சரிக்கின்ற விதத்திலே இந்த பாதுகாப்பு படையினர் மீட்பு படையினராக நமக்கு தியாகம் செய்கிறார்கள். ஆகவே அவருடைய அந்த முன்னேற்றத்தையும் அவருடைய நிலையும் நாம் அவர்களுக்கு நினைவாக இந்த பழையாறு தினம் கொண்டாடுகின்றோம். அடுத்தது மிக முக்கியமான இன்று அனைவரும் சமம் என்ற நிலையில் சர்வதேச பெண்கள் தினம், மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த தினம் ஒரு முக்கியமான ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும், இந்த பெண்களும் இன்றைக்கு கல்வி கற்று எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மகளிர் உரிமையை கொண்டது 1857 நம்முடைய நியூயார்க் நகரில் தொழிலாளர்களான அந்த மகளிர்கள் சம உரிமைக்கு சம ஊதியம். இந்த கிராமங்களில் கூட நாம் பார்த்துருக்கின்றோம். வேலைக்குன்னா 100 ரூபா ஆண்களுக்கு, பெண்களுக்குன்னா 50 ரூபா இந்த களப்பெரியெல்லாம் இருக்குது. ஆகவே இன்றைக்கு அந்த போராட்டத்தை 1857 நியூயார்க்கிலே எங்களுக்கான சம ஊதியம் எடுக்க வேண்டும் என்று மகளிர்கள் ஒரு போராட்டம் அறிவித்தார்கள். அதனுடைய நிறைவாக 1908 இதே பெண்களுக்கு அந்த நாடுகளில் வாக்குரிமை இல்லை, படிப்பதற்கு உரிமை இல்லை என்பதை வாக்குரிமை தினமாக எங்களுக்கு கொண்டாட வேண்டும் என்று ஒரு போராட்டம் செய்தார்கள் 1908. 1910 சர்வதேச சோசியலிஸ்ட் மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. 1975 தான் இந்த சர்வதேச மகளிர் தினமாக ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு வழங்குகிறார்கள். இன்று 100 ஆண்டுகள் கடந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மண்ணிலும் அதை கொண்டாடப்படுகிறது. ஆகவே இப்பேற்பட்ட வரலாற்று நினைவில் ஒரு சிலர்களை நினைவு பார்க்கின்ற போது நம்முடைய பாரதத்தின் தூதுவராக இருந்த முத்தம்மாள், நம்முடைய நாட்டினுடைய முதல் ஆளுநராக இருந்த சரோஜி நாயுடு, நம்மளுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்த முத்துலட்சுமி அம்மாள்,
நம்முடைய முதல் பிரதமராக இருந்த நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தன்னையே சமூக பணியாக அர்ப்பணித்து கொண்ட அன்னை தெரேசம், விடுதலை வீரருக்காக போராட்டிய வீர நாச்சியம்மாள், அஞ்சல் அம்மாள், இப்படிப்பட்ட வரலாற்று உள்ள பெண்கள் என்ன வித சாதனை பண்ணியிருக்கின்றார். இன்று எல்லா துறையிலும் பெண்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆகவே தான் அதற்கு மூலதனமாக 2024ஆம் ஆண்டு பெண்களுக்காக சிறு சேமிப்பு தன்னுடைய தொகையை, தன்னுடைய சேமிப்பை பெண்கள் முன்னெடுத்துக்கிட வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்றார்கள். அப்போ இன்றைய தினத்தில் அந்த பெண்களுக்கான ஒரு உரிமையும் பெண்களுக்கான அந்த சேமிப்பும் இந்த மகளிர் தின விழாவிலே முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆகவே இந்த தேர்வில் இன்று கூட பார்த்தால் பெண்களுடைய கல்வி சதவீதம் உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே பெண்கள் சாதிக்கக்கூடிய, என்னால் முடியும், என்னால் மட்டும் முடியும், என்னால் முடியாது, வேறு யாராலும் முடியாது என்ற உறுதியை இந்த பெண் பிள்ளைகள் படிப்பதில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு வைராக்கியத்துடன் என்னால் முடியும் என்று அவர்கள் இன்று சாதிக்கின்றார்கள். ஏன் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட அல்லது இறந்து போன ஒரு மகளிர் தன்னுடைய வாரிசாரான பிள்ளைகளுக்கு எந்தவித சபதத்தோடு நிறைய அந்த மக்களை, அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்து பெரிய துறை அலுவலராக, பெரிய கல்வி அலுவலராக இன்றைக்கு மாற்றியிருப்பதை நான் கிராமந்தோறும் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். ஆகவே ஒரு பெண் தனிமையாக இருந்தாலும் கூட சாதிக்க முடிகிறது. ஆகவே இன்றைய தினத்தில் அவர்கள் போற்றப்பட வேண்டும். நான் கூட சமீபத்தில் மகளிர் தின விழா கொண்டாடுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், 25 ஆண்டுக்கு மேற்பட்டவர்களை பாராட்டுகின்ற போது அவர்களை மட்டுமல்ல, அந்த வட்டத்திலே இருக்கின்ற மகளிராக இருக்கின்ற மகளிர் காவல் நிலையர்கள், மருத்துவமனையிலே இருக்கின்ற மகளிர்கள், இப்படி அந்த வட்டத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவியம் அவர்கள், இவர்களெல்லாம் அழைத்து அவர்கள் துறை சார்ந்து அவர்களை பாராட்டுகின்ற பொழுது, கீழ்நிலையில் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், பள்ளியிலே பணி செய்கின்ற அந்த பணியாளர்கள், மாணவர்களுக்கான சமையல் பணி செய்கின்ற சமையலாளர்கள், இவர்களை அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்வு செய்தோம். ஆகவே இப்படி அந்த மகளிர்கள் நாம் பாராட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் மார்ச் 8ஆம் தேதி சுமார் 118 ஆண்டுகளுக்கு கடந்தும் இந்த விழாக்கள் இன்று உலக அளவில் இந்த பெண்கள் மதிக்கப்படுகின்றார்கள், மனிதநேய மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வரையறுப்பதற்கால் இந்த மார்ச் 8ஆம் தேதி நாம் உலக மகளிர் தின விழாவாக கொண்டாடுகின்றோம். அடுத்தது மார்ச் 10ஆம் தேதி CISF நிறுவன தினமாகவும் இதை நாம் கொண்டாடுகின்றோம். 12ஆம் தேதி மொரிஷியஸ் தினமாகவும், கதையில் கணிதத்தினுடைய எண் தினம். இந்த எண் உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய வரலாற்று மிக்கதாக இருந்ததை நாம் அறிவோம். 0 முதல் 1 முதல் 1, 2, 3 எண்ணை அடிப்படையாக ரோமன் லெட்டரிலோ அல்லது எண்கள் முறையிலோ இன்று நாம் இந்த பயன்பாட்டிற்கு வந்த தினமாக இந்த நேரத்தை கொண்டாடுகின்றோம். 14ஆம் தேதி இந்த கணிதத்தின் சூத்திரத்தின் முக்கியமான ஒரு விளைவு பை 22/7 என்ற அந்த எண் மூலமாக, அந்த பை மூலமாக கணிதத்தை நாம் விரிவடைத்து செய்வதற்கான அந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் உலக பை தினமாகவும் இந்த 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இந்த பிளாஸ்டிக்களை ஒழிப்பதற்காக அதனுடைய நன்மைகளில் தீமைகள் அதிகம் இருப்பதை காட்டி அந்த மஞ்சப்பை திட்டம் அல்லது ஒரு பையை பயன்படுத்துகின்ற தினமாக இது கொண்டாடப்படுகிறது. 15/3 அன்று உலக நுகர்வோர் உரிமை தினம். நாம் ஒரு பொருளை கடையிலிருந்து வாங்குகின்றோம் அல்லது ஒரு பேருந்திலே பயணிக்கின்றோம். அப்போது நமக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு ரசீதை கொடுக்கின்றார்கள். ஸோ அதன் மூலம் அந்த பொருள் உண்மையானதா அல்லது தரமானதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி அது இல்லை என்றால் நுகர்வோர் கோர்ட் நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. அதிலே நாம் வாதிட்டு நம்மளுடைய அந்த பயன்பாட்டினுடைய விளக்கத்தை கொடுத்து அதற்குரிய ஈட்டிப்பு பொருளை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இதற்குத்தான் நுகர்வோர் பாதுகாப்பு, கன்சியூமர் என்ற ஒரு நிலையை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 16/3 தடுப்பூசி தினம்.
ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள், எதிர்ப்பு சக்தியான ஒரு தாங்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். பல தரப்பட்ட அந்த காற்று மாசுபடுவதனால் ஏற்படும் நோயிலிருந்து நம் மனிதன் தரமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்றால் தடுப்பூசியை நீ குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த மாதத்துக்கு இந்த தடுப்பூசி என்ற ஒரு நிறையை நம்மளுடைய செவிலர்கள் அதை மிகவும் தியாகத்துடன் அந்த பணியை செய்து நம்முடைய குழந்தையை வளர்த்தெடுக்கின்றார்கள். அந்த எதிர்நோக்கு நோயிலிருந்து தடுப்பு செய்து தடுப்பூசியை நாம் வழங்குவதை பார்க்கின்றோம். அது சொட்டு மருந்தாக கூட அந்த தடுப்பூசியை தடுப்பதற்கான அந்த நோய்களை பெறுவதற்காக தடுப்பூசி தினம் கொண்டாடுகின்றோம். 18/3 நம்மளுடைய மார்ச் மாதத்திலே நேஷனல் தொழிற்சாலை தினம். இன்றைக்கு பலதரப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மக்கள் அதை காலை முதல் 8 மணி வரை வரையறுக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையில் பணி செய்கிறார்கள். அவர்களுக்கான ஊக்கத்தொகை, அவர்களுக்கான உடை ஆபரணங்கள், அவர்களுக்கான உணவுகள், அவர்கள் தங்குவதற்கான தங்கும் இடங்கள், இவைகளெல்லாம் வரையறுக்கப்பட்டு இந்த தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலாளிகள். ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது என்றால் பலர் தொழிலாளர்களால் சேர்ந்து இணைந்து தான் அந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த வியாபாரத்துக்கு வருகின்றது. அப்போ அந்த தொழிலாளர்களுடைய அந்த நிலை, அவருடைய உழைப்பு இன்னைக்கு விலை மதிக்கப்படாத பொருளாக வடிவமைக்கப்பட்டு வெளிவருகின்றன. ஆகவே அதை உருவாக்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுடைய பணி நிமித்தம்தான் அந்த முதலாளித்துவம் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனங்கள் மூலம் அதை வெளி சந்தைக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த பொருளை ஒரு சாதாரண சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாளர்கள் அர்ப்பணிப்போடு தன்னுடைய கடமையை செய்து சிறப்புவதால் தான் அந்த பொருள் வெளிவருகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு சங்கம் உருவாக்கி அவர்கள் இந்த தொழிலாளர்கள் நசுக்கப்படும் போது, அவர்கள் ஊதியம் குறைக்கப்படும் போது மேன்மைப்படுத்துவதற்காக தொழிலாளர் தினம் கொண்டாடுகின்றோம். 20/3/2000 இந்த மார்ச் மாதத்தில் உலக சிட்டுக்குருவிகள் நாம் ஒன்று செய்கிறோம். இன்று பார்த்தீங்களா, இந்த மின்சாரம் அல்லது இந்த அலைபேசி இருப்பதனால் பல இன உயிரினங்கள், குருவிகள் இல்லாமல் போய்விட்டன. காரணம் அதற்கு இந்த மின் அலைகள் என்பது சொல்லுகின்றார்கள். நம் வீட்டிலே ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டும். நீங்கள் சிட்டுக்குருவி தினம், இந்த குருவிகள் தினம் ஏன் கொண்டாடுகிறது என்றால், இந்த பறவைகள் இந்த நிலைகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிட்டுக்குருவியின் ஒரு மிகப்பெரிய தகவல் என்னவென்றால், ஊடல் தன்மையிலே அதிகம் செய்கின்ற ஒரே ஒரு உயிரினம் இந்த சிட்டுக்குருவிகள் தான். வினாடிக்கு அவர்கள் அந்த நிலையை பார்க்கலாம். ஆகவே இந்த சிட்டுக்குருவியினுடைய சுவாசம், சில வீடுகளிலே அந்த கூண்டு கட்டி அந்த சிட்டுக்குருவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குருவி வரையிலே இன்னொரு வகை தூக்குநாங்குருவியை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன ஞானம் பாருங்கள். இந்த பக்கம் வடகிழக்கு பருவமழை வருகிறது என்றால் எந்த பக்கம் மழை வருகிறதோ அந்த பக்கத்துக்கு மறுபக்கம்தான் அந்த கூடு அமைக்கும், வாசப்படி வைக்கும். மழை வருகிறது இல்லை என்றால் இந்த பக்கம் கட்டும். அப்போ மழையினுடைய பின்னாடி 4 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வருகின்ற நிலையில் அந்த கூடை நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்காக அந்த கூடினுடைய வாய்ப்புறத்தை அந்த குருவிகள் இப்படி கட்டுது. என்ன அற்புதம்! பனை ஓலைகளை, தென்னை ஓலைகளை கிடித்து ஒரு அற்புதமான கூடு, அதன் உள்ளே தங்குவதற்கு ஒரு இடம், அதில் தனக்கு இரவிலே வெளிச்சம் என்பதற்காக ஒரு களிமண்ணை வைத்து அந்த மின்காம்பூச்சி மின்மணி பூச்சி அதை எடுத்து அந்த களிமண்ணிலே சொறி அந்த மின்பூச்சியை விளக்கை ஏற்பதற்கான ஒரு தினம். யாரும் எளிதில் அந்த கூண்டை பற்றி கூடுவதற்கு உயரமான மரத்திலே நீண்டாக கட்டி தொங்க விட்டு இப்படி அந்த குருவிகள் ஜோடியாக அந்த மரத்திலே கும்பலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று பாருங்கள், குயில் கூடம் தன்னுடைய கூடுகளை கட்டத் தெரியாது. அதனால் காக்கா கூண்டில் போய் அந்த குயில் கட்டுவதை நாம் பார்த்துருக்கின்றோம். ஆகவே இந்த பறவைகள், காகம், நாம் அறிவுள்ள காகம் என்று பல கதைகள் படித்திருக்கின்றோம். தன்னுடைய அந்த காகத்துடைய குஞ்சுகள் வளர்ப்பதற்கான ஒரு முன் யோசனையை அந்த கூடு கட்டுவதை பார்க்கிறோம். இந்த காகம் கூடு பெரிய முள் இருக்கும், சின்ன முள் இருக்கும், சின்ன குச்சி இருக்கும், பஞ்சு இருக்கும். அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்ச உடனே அது ரெக்கை வந்த உடனே அந்த பஞ்சை வெளியெடுத்துடும். அப்போ அந்த குருவி அந்த இடத்துல தங்காது, வளரும், அப்படின்னு அசையும்.
எடுத்துட்டா முள் குத்தும், பக்கத்து கலையில் போய் உட்காரும். அந்த முள்ளை எடுத்துடும், அப்புறம் பெரிய முள் இருக்கிற குத்துன்னு பறந்து போயிடும். எப்படி ஒரு அந்த அமைப்பை அந்த குருவிகள் அந்த பறவைகள் இருக்கிறதை பார்க்குறோம். ஆகவே இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து இந்த குருவிகள் தினம் என்பதை உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்பதை பார்க்கிறோம். ஆக இது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இதை சர்வதேச அளவில் இதை கடைபிடிக்கின்றார்கள். 21/3 நம்மளுடைய மார்ச் மாதத்திலே இனப்பாகுபாட்டை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாகவும் இதை கொண்டாடுகின்றார்கள். தீய விளைவுகளை நினைவூட்டி அதனுடைய கடமைகளை நினைவுபடுத்துவதற்காகவும் உலக மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருக்கின்றவர்களை அந்த தினமாகவும் அவர்களுக்கு ஒரு சம உரிமை, சம பங்களிப்பு, அவர்களை இந்த சமூகத்திலோ இணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலும் இந்த தினங்கள் அங்கு கொண்டாடப்படுது. அப்போ சர்வதேசனுடைய வன தினமாகவும் இந்த வனத்தை பெருக்கிக் கொள்வதற்கான மரங்கள், ஆகவே நம்முடைய பூமியானது இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும். ஆகவே அத்தகைய மரங்களை வளர்க்கின்ற ஒரு தினமாகும். மரம் தாளாட்டினால்தான் மழை தாளாட்டும். மரங்களினுடைய வெளிமூச்சு மனிதனுடைய உள்மூச்சு, மனிதனுடைய வெளிமூச்சு மனிதனுடைய வெளிமூச்சு மரங்களுடைய உள்மூச்சு. அப்போ இத்தகைய ஆக்சிஜன் ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்காக இந்த வனவிலங்காக மரங்களை நட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு மரங்கள், ஒரு செடிகள், இவை நாம் வளர்த்து நம்முடைய வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வன தினமாக நம் பூமியை, வனத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காற்றோட்டத்தை உருவாக்குகிறோம். அனைத்து வகையான வனங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இது ஐநா அமைப்பின் சார்பாக எல்லா நாடுகளிலும் இந்த தினம் கொண்டாடப்படுது. இன்னும் கவிதை தினம், கவிதையை வாசித்தல், கவிதையை எழுதுதல் என்று எத்தனை வகையான ஒரு கருத்தை ஒரு 2 வரியில் அல்லது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கவிதையை சொல்லுகின்ற போது ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார். எத்தனை விதமான கவிதைகள், புரட்சி கவிதைகள், மரபு கவிதைகள், சிந்தனை கவிதைகள், இப்படி இந்த கவிதைகளை தினமாக கொண்டாடப்பட்டு அதை பாராட்டுகின்றார்கள். சிலர் புரிந்து கொள்ளுதல், எளிமையாக்குகிறார்கள். நம்முடைய சிந்தனையை ரசனையோடு ஆக்குவதற்கான ஒரு கவிதை. ஒரு காதலன் எழுதினான், வாசிக்க தெரிந்த விரல்களுக்குத்தான் வாசிக்க தெரியும், நேசிக்க தெரிந்த மனங்களுக்குத்தான் நேசிக்க தெரியும் என்ற ஒரு கவிதை எழுதியிருந்தான். இப்படி அந்த பொருள்பட ரசனையோடு சிந்திப்பதற்கான இந்த கவிதைகள் தினமாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். ஆகவே இது உலகம் முழுவதும் இதை கவிதையாளர்கள் படைப்பாளர்களை ஊக்குவித்து பரிசுகளும் சான்றுகளும் வழங்குகிற ஒரு தினமாக கொண்டாடப்படுது. அடுத்து உலக நீர் தினம். இந்த நன்னீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த உலக அளவிலே 3/4 பங்கு கடல் நீரால சூழ்ந்துள்ளது இந்த உலகம். 1/4 பங்கு தான் நில அமைப்பு. அப்போ இந்த 3/4 பாகம் நீர் சூழ்ந்திருக்கின்ற நிலையிலே நமக்கு 79% கடல் நீராகவே போய்விடும். மீதி இருக்கின்ற 20% நாம் பயன்படுத்துகின்ற ஒரு நீராக இருக்கின்றது. அந்த 21% நாம் பயன்படுத்துகின்ற குடிநீர் மட்டும் 1% தான். பொதுவாக பயன்படுத்துகின்ற குடிநீர் 1%. இந்த 1%ல் 0.03% உள்ள நன்னீர் தான் நாம் குடிக்கின்ற நீராக இருக்கின்றது. இப்போ எப்பேற்பட்ட ஒவ்வொரு மழை துளியும் இந்த மழையினுடைய பெரு வெள்ளமாக கடலில் போய் சேருது. அப்போ அந்த ஒரு துளி உயிர் துளி, ஒரு மழை துளியினுடைய ஒரு துளி நம் இயக்கத்திற்கு அது உயிர் துளியாக அமைகிறது. இதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டால் 100% தண்ணீர் இருக்கின்றது. அதில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று 3/4 பாகம் 79% கடல் நீர். ஆனால் இந்த குடத்தில் இருக்கின்ற தண்ணியில், அந்த 21% இருக்கின்ற தண்ணியில், ஒரு குடத்தில் இருக்கின்ற ஒரு வாளி அல்லது ஒரு குவளை இருக்கின்ற தண்ணீர் தான் 1%. இப்போ அந்த குடத்தில் இருக்கின்ற தண்ணி 29% பயன்படுத்துகிற நீர்,
அந்த 29% நாம் பயன்படுத்துகின்ற தண்ணீர் 1%, அது ஒரு டம்ளர். அந்த 1% நாம் குடிக்க நீராக பயன்படுத்துகிற 0.03% ஒரு கரண்டியில் இருக்கின்ற தண்ணீர். இதுதான் இந்த உலக பயன்பாட்டில் இருக்கின்ற நன்னீரினுடைய தன்மை. ஆகவே இந்த தண்ணீரை நாம் எப்படி வீணாக்காமல் நம்முடைய தாகம் தீர்க்க, நம் உடலில் இருக்கின்ற ஆரோக்கியத்திற்கும், நம்ம உடலில் இருக்கின்ற அத்தனை சக்திகளுக்கும், வைட்டமினுக்கும், மற்ற எல்லாத்திற்குமே ஒரு ஆதாரம் இந்த நல்ல நீரான 0.3%. சாதாரண ஒரு விளக்கம், ஒரு கிரைண்டரில் மாவாட்டுகின்ற போது அந்த குறிப்பிட்ட சதவீதம் தண்ணீர் இல்லை என்றால் அந்த மாவு சிக்கிக்கும். ஆக எப்படி அந்த தண்ணீர் பயன்படுகிறதோ அதுபோல் நம் உடல் வளத்திற்கு, நம் உடலுக்கு தேவையான நீர் இருக்க வேண்டும். அதை நீர் இல்லை என்றால் தாகம் எடுக்கும், வறட்சி எடுக்குது. இப்படியெல்லாம் அதை அடையாளம் காட்டிக்கொள்ளுகிறது. ஆகவே இந்த நீரை 1% இருக்கின்ற நீரை 0.3% இருக்கின்ற நன்னீரை நாம் பயன்படுத்தி வீணாக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உலக நன்னீர் தினமாக கொண்டாடுகின்றோம். அடுத்து உலக ஆராய்ச்சி தினம் 23ஆம் தேதி. வானவியல் ஆராய்ச்சி இன்று பல தொழில்நுட்பங்களால் நமக்கு வரவிருக்கின்ற பேர் ஆபத்துகளை இன்னைக்கு இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் வானிலை வாசிப்பது என்று வாசித்து நமக்கு ஒரு முன்னேற்பாடான, வழிகாட்டுதலான, எச்சரிக்கையான வானிலை ஆராய்ச்சிகளிலிருந்து புயல் வருகிறது, உருவாய்ச்சி, கரையை கடக்க போகிறது என்று எச்சரித்து நம்மை வாழ்விக்க, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த வானிலை மையம் தினம் இருக்கிறது. ஆகவே தான் அந்த 23ஆம் தேதி உலக வானிலை தினமாக வானத்தை ஆய்வு செய்கிறார்கள். இதை கண்டுபிடித்து நமக்கு பயனாடாக கொடுக்கின்றார்கள். ஆகவே இதை உலக வானிலை தினமாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். உலக காச நோய் தினம் 24ஆம் தேதி. அந்த காலத்தில் நிறைய காச நோய் இருந்தது, இன்று குறைந்து இருக்கின்றது. ஆகவே அவற்றுக்கு ஒரு விழிப்புணர்வு, எப்போ பார்த்தாலும் மூச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காச நோய் வந்தது நாள்பட்ட நோயாக இருக்கும். அவற்றிலிருந்து விடுவிக்கும், அவற்றிலிருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த உலக காச நோய் தினம் கொண்டாடுகிறோம். இதை உலகம் முழுதும் சுகாதார அமைப்பு இதை செயல்படுத்தி கொண்டு அதனுடைய சதவீதத்தை குறைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்து 27ஆம் தேதி உலக நாடக கலை தினம். ஒரு மனிதன் என்றால் நடிப்பு, அவனுடைய உடல், கண், புருவம், வாய் அனைத்தும் பாவனை செய்ய வேண்டும். நாம் அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கின்ற இந்த தெருக்கூத்து, ஒரு அருமையான நாடகம் போடுவார்கள். அந்த நாடகத்தை பார்க்கின்ற போது அந்த உட்கார்ந்து எத்தனையோ பேர் அழுகின்றார்கள். நல்ல தங்காய் ஒரு நாடகத்தை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த நாடகக்கலையிலே அந்த அரசன், மந்திரி அல்லது அரசி, இப்படி நங்கத்தங்கால் என்ற நல்லத்தங்கால் என்ற ஒரு சகோதரி, அவர்கள் நாடுகளை கொண்டு அதை கழுப்பூட்டுவதற்காக அந்த பப்புன் வருகின்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. இப்படி இந்த கிராமந்தோறும் இந்த நாடகக்கலை இன்றும் இருக்கின்றது. அந்த காலத்தில் இருக்கின்ற இந்த சினிமா துறை இருக்கின்ற நிலையில் தொடக்கம் வந்து இந்த நாடகக்கலை. அந்த நாடகக்கலை மக்களுடைய பண்பாட்டையும், மக்களுக்கான ஒரு நிலையும் அறிந்து கொள்ளவும், வாழ்வதற்கான ஒரு நிலையும், இந்த சமூகத்திலே என்னென்ன அக்கிரமங்கள் நடக்கிறது, என்னென்ன நல்லது நடக்கிறது என்பதை தன்னுடைய நாடகங்கள் வழியாக, கதாபாத்திரங்கள் வழியாக வடிவமைத்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றார்கள். ஆகவே தான் இந்த நாடகக்கலை இந்த தினமாக இதை கொண்டாடுகின்றோம். இதை சர்வதேச நாடகக்கலையும் கிராமந்தோறும் நாடகக்கலையாகவும் இந்த விருந்தினர்களை, இந்த படைப்பாளிகளை அரசும் பாராட்டி அவர்களை வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள். மார்ச் அதே நேரத்திலே புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினமாகும். அதை தியேட்டர், சினிமா தியேட்டர், மற்ற இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு தீமையான செயல்களை செய்வதற்கு தடை செய்யுங்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தீமையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இவர்களெல்லாம் நமக்கு உடல் நலத்திற்கு கேடு, நாட்டுக்கும் கேடு என்ற விளம்பரத்தை தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அந்த புகையியல் தினத்தையும் நாம் இந்த மாதத்திலே கொண்டாடுகின்றோம். ஆகவே நாம் பார்க்கின்ற போது இந்த மார்ச் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக நம்மளுடைய பாராட்டுக்கும், நம்மை புரிந்து கொள்வதற்கும், நமக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்கும், நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கும்,
சம உரிமை, சம ஆண் பெண் என்ற பாகுபாடு, ஒரு மனிதன் என்றால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவர்களுக்கும் ஒரே சம உரிமையும் சம வாய்ப்பையும் வழங்கப்படுகின்ற இந்த முக்கியமான மாதமாக இருக்கிறது. அடிப்படை தேவைகளை நாம் நிறைவு செய்து கொள்வதற்கான விழிப்புணர்வு மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கிய தினங்களை நினைவு கூர்ந்து அதை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மக்களோடு பகிர்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தினத்தின் நாளை குறிப்பிட்டு அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாகவும் அவர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர்களை தவறுகளை சுட்டி காட்டுவதாகவும் அவர்களை செம்மைப்படுத்துவதாகவும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த முக்கிய தினங்களை ஒரு பட்டியல் எடுத்து ஒரு வீட்டில் கூட இது ஜனவரி மாதத்தினுடைய முக்கிய தினங்கள், பிப்ரவரி மாதத்தின் முக்கிய தினங்கள் என்று வடிவமைத்து அதை நாம் வைத்துக்கொண்டு அதை நினைவு கூற வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து பார்த்தால் நம் வாழ்வை மேம்படுத்தி கொள்ளலாம். அப்போ மாதத்தின் வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஒரு புனித நாளாகவும் நம்மை தேவைகளையும் நம்முடைய திறன்களையும் வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த முக்கிய நாடுகள் உலக அளவிலும் சரி, ஐநா சபை அளவில் ஒருங்கிணைத்தப்பட்டதும் சர்வதேச நாடுகளிலும் நம்மளுடைய பாரதத்தின் நிலையிலும் கொண்டாடப்படுற தினங்களை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் என்றால் அதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை உண்மையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த மார்ச் மாதத்தினுடைய முக்கிய தினங்களை உங்களுக்கு இந்த தகவலாக பல இளைஞர்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் நம்முடைய வாழ்வியல் பயணத்துக்கும் இந்த மார்ச் மாதம் தினங்கள் முக்கிய தினங்களாக இருக்கின்றது. நம்மை பாதுகாத்து கொள்ளும், நம்மை உடைமைகளையும் நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு ஒட்டுமொத்த மாதமாக இந்த மார்ச் மாதத்தின் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. அவை நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய மேன்மையும் அதனுடைய நன்மைகளையும் நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்த சமூகம், நம்மை சார்ந்த உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் தெரிவித்து அந்த நாளில் இந்த சிறப்புகளை அறிந்து கடைபிடிக்க நம்மளுடைய இந்த தொலைக்காட்சியின் வழியாக அன்பு நேயர்களுக்கு அன்பு பரிசாக நாம் இதை வழங்கி அன்புடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.